டே 2ங்க இது. நாங்கள் ஏர்லி மார்னிங் வந்து சன்ரைஸ் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சீக்கிரமாகவே நாங்கள் வேக்கப் ஆகிட்டோம். ஏன்னா சன்ரைஸ் வந்து நம்மளுக்கு பீச்லேருந்து நம்மளுக்கு சன்ரைஸ் வரும்னு சொன்னாங்க. சன்செட்டு பார்க்குறதா இருந்தால் நம்ம டவுன் சைடு தான் பார்க்க முடியுமா, பீச்சில் நம்ம சன்செட் பார்க்க முடியாதான். ஸோ சன்ரைஸை நம்ம மிஸ் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து சன்ரைஸ்க்கு நாங்கள் வந்துட்டோம். இந்த பீச் பார்த்திங்கன்னா ஒரு 500 மீட்டர் வந்து கடல் உள்வாங்கியிருக்கு. நைட்டில் வந்து உள்ளே போயிடும் போல். அதுக்கப்புறம் நாங்கள் ஒரு 8:30க்கெலாம் வந்தோம். இந்த இடம் இப்போ நாங்கள் நிற்கிற இடம்லாம் வந்து நம்மளுக்கு நெக்களவுக்கு தண்ணி வந்துருச்சு. ஸோ இந்த இடத்துக்குலாம் நம்ம வரவே முடியாது அந்த டைமில். மேபி ஸ்விம்மிங் தெரிஞ்சால் வரலாம், ஸ்விம்மிங் தெரியாதவங்களாம் இந்த இடத்துக்குலாம் வர முடியாது. இது அவ்வளோ உள்வாங்கியிருக்குதுங்க. இப்போ நான் வந்து ஷெல்ஸ் எல்லாம் வந்து நான் வீடியோ எடுத்தேன். அதெல்லாம் அவ்வளோ சூப்பராக அவ்வளோ அழகாக தெரிஞ்சிச்சு. ஏர்லி மார்னிங் வந்ததுனால இந்த எவ்வளோ ஷெல்ஸ் இருக்குது பாருங்கள். இந்த இடம் ஃபுல்லாகவே வந்து நம்ம வாட்டர் தான். ஈவன் வந்து லைவான ஜெல்லி ஃபிஷ் எல்லாமே நாங்கள் லைவாகவே பார்த்தோம் அந்த இடத்துல. ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இங்கே இருந்து நீங்கள் ஹுவாஹின் போகணும் அப்படின்னா சொங்தேவோ பஸ்ஸோ எதுவுமே கிடையாதுங்க. ஒன்லி போல்ட்டு மட்டும்தான் நீங்கள் புக் பண்ணி, நீங்கள் டாக்ஸிலனா புக் பண்ணி போகிற மாதிரி இருக்கும். இங்கேருந்து ஹுவாஹின் வந்து ஒரு 20 to 25 கிலோமீட்டர் கிட்ட இருக்கும். ஹுவாஹின் பீச் இப்படி இல்லைங்க. ஹுவாஹின் பீச் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஆனால் இந்த பீச் சாம் பீச் தாங்க சூப்பராக இருந்துச்சு. ஹுவாஹின் போகணும் பிளான் பண்ணிங்கன்னா சும்மா விசிட்டுக்கு வேணால் போயிட்டு வரலாம். ஆனால் பீச் என்ஜாய் பண்ணணும் அப்படின்னா சாம் தாங்க என்ஜாய் பண்ணணும். ப்ளஸ் வந்து இங்கே வந்து ஃபாரினர்ஸ் வந்து நிறையா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி நான் கேள்விப்பட்டேன்.